கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான எங்கள் அன்பு நண்பர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் சுகமாக இருக்கிறீங்க. நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கர்த்தர் உங்களை தம்முடைய கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கணும், சோர்ந்து போகாமல் இருக்கணும், பயப்படாமல் இருக்கணும். நீங்கள் நம்மை சுற்றிலும் பயங்கரங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட, சென்னையிலலாம் நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க கொரோனாவினால. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். கார் இருள் இந்த பூமியை மூடும், ஆனால் கர்த்தருடைய வெளிச்சம் நமக்கு உண்டாயிருக்கும். ஒரு சின்ன சாட்சியை சொல்கிறேன். கர்த்தருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படும். எங்கள் ஆஃபீஸில் ஒரு அட்டெண்டன்ட் தம்பி வேலை செய்கிறார். அவர் பேர் விசுவாசம். ஆண்டவர் அறியாத குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு கர்த்தர் அவருக்குள்ள ஒரு விசுவாசத்தை துவக்கினார். ஆண்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டிருக்கிறதான ஒரு நல்ல தம்பி, கர்த்தரை விசுவாசிக்கிறதான ஒரு நல்ல தம்பி, சின்ன பையன். போன வாரம் அந்த தம்பி ஃபோன் பண்ணியிருந்தார், கண்ணீரோடு அழுகையோடு. ஐயா, எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அப்பா நல்ல ஜுரத்தில் அவருடைய லங்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஐயா, கொரோனா முத்தி போச்சுன்னு சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயா, அவரால் பேச முடியலையா, கண்ணை திறக்க முடியலையா, தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொன்னார். இப்போ எங்கே தம்பி இருக்கிறேன்னு கேட்டேன். இப்போ நாங்கள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அங்கேயும் ஒரு ஓரமாக படுக்க வச்சு கொஞ்சம் இருங்க, நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறோன்னு சொல்லி உள்ளே கூட சேர்க்கலையா, வெளியே இருக்கிறாரியா, பேச முடியாமல் அப்படியே மயக்க நிலையில் இருக்கிறாரியா, தயவு செய்து எங்கள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவருக்காக ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்தார். அந்த பிரதருக்காக நாங்கள் ஜெபித்தோம், அந்த சகோதரருக்காக ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்தார். ஜெபித்தோம். கொஞ்ச நேரத்தில் நான் தம்பி திரும்ப ஃபோன் பண்ணார். ஐயா, அப்பா கண்களை திறந்துட்டாரியா, அப்பா கண்ணை திறந்துட்டாரியா, பேச ஆரம்பிச்சிட்டாரியா அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் தம்பி, தொடர்ந்து ஜெபிக்கிறோம், நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொன்னோம். அதன் பின்பு அவங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக தேறினவராக டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு கொரோனாவை மீண்டும் டெஸ்ட் பண்ணி அந்த கொரோனா இல்லைன்னு கண்டுபிடிச்சு அவர் இன்றைக்கு சுகத்தோடு பத்திரமாக வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டார். என் அன்பு நண்பர்களே, எவ்வளவுதான் ஆபத்து நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கிறார். அவர் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அற்புதங்களின் தேவன் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்படித்தானே? ஆமாம். அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நேற்றைக்கு என் தம்பி திரும்ப ஃபோன் பண்ணி, நான் கர்த்தருடைய அற்புதத்தை என் கண்ணால் பார்த்துட்டேயா, நான் சொல்ல தான் கேட்டிருக்கிறேன், இப்போ என் கண்ணால் அதை பார்த்துட்டேயா, எங்கள் அப்பா சந்தோஷமாக இருக்கார், எங்கள் அம்மா ஆச்சரியப்படுறாங்க ஆண்டவரை நினச்சி அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் நீங்கள் குடும்பமாக கர்த்தரை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போங்கன்னு சொன்னேன். க்ளோரி டு காட். நம்ம ஆண்டவர் நல்லவர், ஒருபோதும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? சரி, அந்த ஆண்டவர் நமக்கும் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும், உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருக்கட்டும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளே மிகுந்த ஜீவன் இருக்கிறது. ஜீவனுள்ள அந்த வார்த்தைகள், அதை தியானிக்கும் பொழுதெல்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஜீவனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு சங்கீதம் 25 நாம் தியானிக்க போகிறோம். ஒரு பெரிய சங்கீதம், கிட்டத்தட்ட 22 வசனங்கள் கொண்டதான ஒரு சங்கீதம், தாவீதின் சங்கீதம். ஒருவேளை அந்த 22 வசனத்தையும் நம்மால் இப்போ வாசிக்க நேரம் இல்லை.
ஆனால் ஒரு ஓவரால் வியூ, அதனுடைய முழு தொகுப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப பிரசித்தமில்லாத ஒரு சங்கீதம். இதில் உள்ள வசனங்கள் அநேகருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நம் வழக்கமாக அடிக்கடி வாசிக்கிற ஒரு சங்கீதத்தில் ஒன்றல்ல இந்த சங்கீதம். ஆனாலும் மிக முக்கியமான ஒரு சங்கீதம், ரொம்ப அவசியம் நாம் தியானிக்க வேண்டிய ஒரு சங்கீதம். பாவத்தில் இருந்த மனுஷன் அதிலிருந்து வெளியே வருவதற்கு, ஆண்டவருடைய கரத்தினால விடுதலையை பெறுவதற்கு, ஆண்டவர் தனக்கு ஒரு நல்ல வழியை காட்டும்படிக்கு, தேவனுடைய வழிகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு அவனுடைய உள்ளம் படுகிறதான அந்த பிரயாசத்தை ரொம்ப அழகாக ஜபமாக தாவீது பாடியிருக்கிறார். அருமையான ஒரு சங்கீதம். இதனுடைய தொகுப்பு பூரணமாய் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறதான ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை நோக்கி அவருடைய வழிகளுக்காக, அவருடைய பலத்துக்காக கெஞ்சி செய்கிற ஒரு விண்ணப்பமாகத்தான் அமைந்திருக்கிறது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே வாழும் பொழுது நாம் ஆவிக்குரியவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ரட்சித்த உடனே நாம் ஆவிக்குரியவங்களாகத்தான் இருக்கிறோம். நம்முடைய மாம்சம், அந்த அந்த பழைய அந்த 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 பாவ சுபாவம் நமக்குள்ளே முழுவதுமாக இருப்பது கிடையாது. நாம் தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகத்தான் மாறியிருக்கிறோம். அதுக்கு பிறகு தான் ரட்சிப்பு இல்லையா? பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்து தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்த உடனே நம்முடைய சுபாவம் மாற ஆரம்பிக்கிறது. நாம் தேவனுக்கேற்ற பிள்ளைகளாக மாற ஆரம்பிக்கிறோம். அந்த நேரங்களில் நமக்கு பரிசுத்தத்தின் மேலே தான் அதிகமான வாஞ்சை, ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மேலே தான் அதிகமான வாஞ்சை. தாவீது சொல்வார் பார்த்தீங்களா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஆவிக்குரியவங்க எப்போதுமே தேவனுடைய பிரசன்னத்துக்காகத்தான் ஏங்குறாங்க. ஆவிக்குரியவங்க தேவனுடைய அந்த மகிமையை பார்க்கணும்னு ஏங்குறாங்க இல்லையா? பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு தான் விரும்புகிறாங்க. அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள், அவங்க தான் தேவனால் பிறந்தவர்கள் இல்லையா? மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், கர்த்தருடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். சரி, இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கதான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாவம் வரும்போது, திடீரென்று அவர்கள் பாவத்தில் விழுந்து விடும்போது பாருங்க, அந்த பாவம் அவர்களுக்கு அளவற்ற வேதனையை கொடுக்கிறது. பொதுவாக உலகத்தில் வாழ்கிற உலக பிரகாரமான ஒரு மனிதனுக்கு அவன் பாவம் செய்யும்போது அது அவனுக்கு வேதனையை கொடுப்பதில்லை. அந்த பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறான். ஏன்னா உணர்வு இல்லை. உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து இருக்கிறபடியினால பாவத்தின் மேலே பாவம், பாவத்தின் மேலே பாவம், உணர்வே இல்லாமல் செய்து கொண்டே இருப்பாங்க பொதுவாக. ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, மறுபடியும் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒருவேளை அவன் தவறி ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதிலிருந்து வெளியே வரும் வரைக்கும் அவன் கண்ணீர் விடுகிறான், அவன் வேதனைப்படுகிறான். நிர்பந்தமான மனுஷப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை காப்பாத்துங்கப்பான்னு கதறான். ஒருவேளை அவன் நினைவினாலே பாவம் செய்து விட்டால் கூட அவனால சந்தோஷமா வாழ முடியல, சமாதானமா இருக்க முடியல. அதிலிருந்து பூரணமாய் விடுதலை பெறத்தான் அவன் விரும்புகிறான். அதுதான் நமக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற தெய்வீக சுபாவம். தாவீது கண்ணீரோடு கூட இந்த சங்கீதத்தை பாடுறார். நல்லா நான் வாசிக்கிறேன், 1-2 வசனங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு நல்லா கவனிச்சுட்டு வாங்க. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதான் அந்த சங்கீதத்தின் ஆரம்பம். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். பாருங்க, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஏன்னா பாவம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டா அவன் வெட்கப்பட்டு போயிடுவான், அவன் வெட்கப்பட்டு போயிடுவான். பாவம் அத்தனை கொடுமை உள்ளது. ஒரு சத்ருவாகவே அதை பார்க்கிறார் பாருங்க. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் சொல்லிட்டே வாசிட்டு வரும்போது பாருங்க, உம்மை நோக்கி
நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக அப்படிலாம் சொல்லிட்டு, கர்த்தாவே, 4ஆம் வசனம், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். இப்போ இங்கே தான் அவர் சப்ஜெக்ட்ஸ்க்கே வராரு. கர்த்தாவே, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்தருளும் அப்பா, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பாதபடி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவிங்கப்பா, உங்கள் பாதைகளை எனக்கு போதிங்கப்பா, அப்பா நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, உங்கள் வழிகளெல்லாம் எனக்கு காட்டுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறார் பாருங்க. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என்ன சொல்றாரு? சத்தியத்தை எனக்கு காட்டுங்க, உங்க வழிகளை எனக்கு காட்டுங்க, எனக்கு நீங்க போதனை பண்ணுங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா, உங்க இரக்கங்களையும் உங்க காருண்யங்களையும் நினைத்து கொள்ளுங்கப்பா, அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. இரக்கத்தை நினைச்சுக்குங்கப்பா, உங்க கிருபையை என் மேல ஊற்றுங்கப்பா, அநாதியாய் நீங்க கிருபையுள்ள ஆண்டவராச்சே, நீங்க இரக்கமுள்ள ஒரு ஆண்டவராச்சே எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றார் 7ஆம் வசனத்துல? என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். நான் பாவம் செய்துட்டேன். இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்லுவார், நான் துர்குணத்திலே உருவானேன், நான் துர்குணத்தில் உருவானேன். ரட்சிக்கப்பட்டு விட்டாலும், தேவனை அறிகிற அறிவை நான் பெற்றுக்கொண்டாலும், இந்த பழைய மாம்ச சுபாவம் எனக்குள்ளே இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அது அடிக்கடி என்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறது, அடிக்கடி என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது. ரொம்ப அழகா சொல்லுவார் பாருங்க, கலாத்தியர் 5:17 பவுல் சொல்வார், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. அப்படின்னா ஆவி தேவனுக்கு பிரியமானபடி வாழ பார்க்கிறது, ஆனா மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது. அது எப்போதுமே இந்த உலகத்தோடு கூட ஒட்டி வாழதான் விரும்புது மாம்சம். மாம்சத்தினுடைய நேச்சர் அது, அதுக்கு பேர் தான் ஃபாலன் நேச்சர், விழுந்து போனதான அந்த சுபாவம், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவம் இல்லையா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் ரொம்ப அழகா சொல்வாரு, மாம்ச சிந்தையே தேவனுக்கு விரோதமான பகையா, தேவனுக்கு விரோதமான பகை. ஆனா பாருங்க, அது நமக்குள்ள அநேக நேரம் இருக்கத்தான் செய்யுது. இந்த மாம்சம் சுத்தமா சாகாம, இந்த மாம்ச சிந்தை, இந்த ஃபாலன் நேச்சர் முழுவதுமாய் செத்து விடாமல், அது அடிக்கடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட போராடி கொண்டிருக்கிறது தான் நமக்குள்ள இருக்கிற ஒரு போராட்டம். தேவனுடைய வழிகள் தான், தேவனுடைய பலன் தான், தேவனுடைய கிருபை தான், அவருடைய இரக்கம் மட்டும்தான் நாம இதிலிருந்து ஜெயம் எடுப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனுஷனை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார்னு வாசிக்கிறோமே. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற காரியம் என்னன்னா, இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கும்படிக்கு நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இங்க நிர்பந்தமான ஒரு மனுஷன் ஆகி தாவீது கர்த்தரை பார்த்து கேட்கிறாரு, என் சத்துருக்களுக்கு முன்பு நான் வெட்கப்பட்டு போய்விடாதபடிக்கு. எத்தனையோ மனித சத்துருக்கள் இருந்தாங்க, அதற்கு மேல பிசாசு ஒரு பெரிய சத்துரு. எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை விழுவான் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிற அந்த சிங்கத்தை போல சுத்திக்கிட்டு இருக்கிறான், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுத்திக்கிட்டு இருக்கிறான். இவங்க எல்லாருக்கும் முன்பு நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். ஹல்லேலூயா. இன்னும் ரொம்ப அழகா போட்டிருக்காரு பாருங்க, நான் வாசிக்கிறத. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். என் அக்கிரமம் பெரிது, என் பாவம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை எனக்கு மன்னித்தருளும், எனக்கு மன்னித்தருளும். கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் நிர்பந்தமான ஒரு மனுஷன் செய்கிறதான ஒரு விண்ணப்பம், ஒரு கர்த்தருடைய பிள்ளை செய்கிறதான விண்ணப்பம், என்னை மன்னித்தருளும், என்னை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், நான் உமக்கு பிரியமாக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே.
நான் உமக்கு பிரியமாக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிப்பன்டன்ஸ், இந்த மனம் திரும்புதல் தான் நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறது. ஹல்லேலூயா. Glory to God. மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ். நான் பாவி, நான் விழுந்துட்டேன், கர்த்தர் என்னை மீட்டார், என்னை ரட்சித்தார், ஆனாலும் நான் தவறிட்டேன், கீழே சாஞ்சிட்டேன், என் கால் சறுக்கி விட்டது, ஆனாலும் என் தேவனே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் அதை வெறுக்கிறேன், அந்த அக்கிரமத்தை வெறுக்கிறேன், நான் அதில் இனி வாழ விரும்பவில்லை, என்னை மன்னியும், என்னை உம்மோடு கூட சேர்த்துக்கொள்ளும். அதான் ரிப்பன்டன்ஸ். அதுதான் மனம் திரும்புதல். அதுதான் மனம் திரும்புதல். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு இடத்துல நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது பரலோக ராஜ்யம். அந்த வியாபாரி ஒரு விலையேற பெற்ற முத்தை கண்டுபிடித்த உடனே தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அதை தனக்காக கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவனுடைய குமாரன் இல்லையா? உன்னதமான தேவனுடைய குமாரன். ஆனால் தம்முடைய மகிமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உலகத்துக்கு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக ஏன் வந்தார்? ஒவ்வொரு மனுஷனுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவர் தன்மேலே சுமந்து கொள்வதற்காகத்தானே. நம்முடைய சாபங்களை தன்மேலே சுமந்து கொள்வதற்குத்தானே. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அப்படி அவர் தன்மேலே நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களெல்லாம் சுமந்து கொண்டு நமக்காக சிலுவையில் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மரித்து பின்பு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினாரே. யாருக்காக இதெல்லாம் செய்தார்னா நமக்காகத்தான். நம்மிலே யாருக்காக செய்தார்? யார் அந்த நல்ல முத்து? மனம் திரும்பி தன் பாவங்களுக்காக வேதனைப்பட்டு பரிசுத்த வாழ்வுக்காக தேவனோடு கூட வாழ்கிற வாழ்க்கைக்காக நித்தியமான அந்த வாழ்க்கைக்காக யார் கதறுகிறானோ, யார் தேவனை நோக்கி ஒரு யூட்டர்ன் எடுத்து ஒரு முழு மனம் திரும்புதலோடு தேவனை நோக்கி பார்க்கிறானோ அவனை முழுவதுமாய் தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தாலே கழுவி தன்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படிக்கு தேவன் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக பரலோகம் இருக்கிறது. யார் அந்த நல்ல முத்து? தன் பாவங்களை குறித்து உணர்வடைந்து மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் தான் அந்த நல்ல முத்து. அந்த நல்ல முத்துக்காக தனக்குண்டான எல்லா மகிமையையும் இழந்து தேவன் இந்த உலகத்துக்கு மனுஷனாக வந்தார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாம் தேவனிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். Glory to God, glory to God. இந்த போராட்டம் கடைசி வரைக்கும் நமக்கு இருந்தாலும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால், தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடியினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம், பாவத்தை ஜெயிக்கிறோம். எபிரேயர் ஆக்கியோன் ரொம்ப அழகா சொல்றாரு, சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு கூட ஓட கடவோம் இல்லையா? பாரமான யாவற்றையும் சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி நம்மிலே விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவோம். ஹல்லேலூயா. தாவீது ரொம்ப ஆழமாக பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்து கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். Glory to God. Hallelujah. சோதிக்கப்படுகிற ஒரு மனுஷன் அல்லது சறுக்கி விழுந்துவிட்ட ஒரு மனுஷன் தேவனுடைய ஒத்தாசைக்காக தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பம் தான்
25ஆம் சங்கீதம். நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு. யாக்கோபு சொல்றார், நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் காரியங்களில் தவறுகிறோம். நாம் சொல் தவறாதவர்கள் அல்ல. சில சமயத்தில் நம்ம நம்முடைய வாயினால உதடுகளினால கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிடறோம். ஆனால் தேவன் அதை உணர்த்தும் பொழுது உடனே மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் முற்றும் தேறிவிட்டேன்னு நினைக்கிறதே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறதே இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஹல்லேலூயா. Glory to God. Glory to God. ஒரு சிலர் செய்கிற பிரசங்கம் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, நம்ம ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட். ரட்சிக்கப்பட்டாச்சு, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம பரலோகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவரோடு கூட எழும்பிட்டோம், அவரோடு கூட மரித்தோம், ஆனால் அவரோடு கூட எழும்பிட்டோம். இப்போ நாம் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம் பரலோகத்தில். ரட்சிப்பு என்பது நாம் தேவனோடு கூட சேருகிற அந்த நாள் வரைக்கும் நம்மிலே பூரணமாய் நிறைவேற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் பைபிள் முழுசும் படித்து பாருங்கள் நண்பர்களே. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டு பாருங்கள், அந்த முதல் நாள் நம்முடைய ரட்சிப்பு ஆரம்பமாச்சு. அதை வெற்றியாய் நாம் தேவனோடு சேருகிற நாள் வரையிலும் காத்து கொண்டு நடக்க வேண்டியது நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. அதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நமக்காக. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்யும் பொழுதெல்லாம் உடனே மனம் திரும்பி அப்பா சொல்லி அவங்கள நோக்கி பார்த்து ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கணும். பவுல் சொல்றார், பின்னானவைகளை மறந்துடுறேன், முன்னானவைகளை நாடி. எதற்காக என் ஆண்டவரால் பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. Glory to God. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பின்மாற்றம் நம்மை சுற்றி கொண்டே தான் இருக்கும். பேக் ஸ்லைடிங்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். எவர்களை விழுங்கலாமோ என்று பாவம் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதான் எபிரேயர் ஆக்கியோன் சொல்றாரு, பாவத்திற்கு எதிர்த்து நிற்பதில் நீங்க ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் போராடவில்லை. எதிர்த்து நிற்கணும் தேவ பலத்தினால, தேவ கிருபையினாலே. Glory to God. நல்ல போராட்டத்தை போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்கணும். பைபிள் அழகா போட்டிருக்கு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அதனால தான் டெய்லி காலையிலேயே தேவனை தேடுங்கள்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? தேவனுடைய கிருபை நமக்கு வேணுமே, அவருடைய காருண்யம் நமக்கு வேணுமே. அவரை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பலப்படுகிறார் இல்லையா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, புது பலன். Glory to God. அப்புறம் சங்கீதம் அப்படித்தான் முடியுது. அவர் சொல்றாரு, என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும். 18ஆம் வசனம். என் வருத்தங்களை பாருங்கப்பா, என் துன்பத்தை பாருங்கப்பா, நான் எவ்வளவா உடைக்கப்பட்டிருக்கிறப்பா, என் உள்ள எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா. எவ்வளவு ஒரு அழகான விண்ணப்பம் பாருங்க. சவுலுக்கும் தாவீதுக்கும் நிறைய வித்தியாசம். சவுல் தன் பாவத்தை குறித்து கொஞ்சம் கூட உணர்வடையவே இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டே தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் சவுல். ஆனால் தாவீது அப்படி இல்லை. உணர்த்தப்பட்ட பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு ஓடி வந்து என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று சொல்லி கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். பைபிளில் ரொம்ப அழகா போட்டிருக்கு, தாவீது பச்சை பாலிடத்தில் செய்த தவறுக்கு பின்பு அவன் எந்த பாவமே செய்யவில்லை. தன் பாவத்துக்காக மனம் திரும்பி மனம் கசந்து அழுகிற ஒரு மனிதன். பேதுரு கூட பாருங்க, ஆண்டவரை மறுதலிச்ச பின்பு மறுதலிச்சிட்டார். பயந்து போயோ அல்லது என்ன நடக்குமோ, ஒருவேளை தன் உயிருக்கே ஆபத்து வந்து விடுமோ அப்படின்ற அந்த கலக்கத்தில்
அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சிட்டாரு. ஆனால் அந்த சேவல் கூவின பொழுது கர்த்தர் சொன்னதெல்லாம் நினைவு கூர்ந்து அவர் மனம் கசந்து அழுதார்னு பைபிளில் போட்டிருக்கு இல்லையா? அதான் மனம் திரும்புதல். அதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இருதயம் கடினப்பட்டுச்சுன்னு வச்சுருங்களேன், இந்த இருதயம் ஹார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம ஆண்டவரோட கூட ஒப்புரவாகவே முடியாது. நம்ம செய்வதெல்லாம் சரியா தோணும். பாவத்தில் இருந்து பாவத்திலே மூழ்கி இருளிலே இருந்து இருளிலே நடந்து வெளிச்சத்தையே பார்க்க முடியாமல் போயிடுவோம். ஆகவே எப்பொழுதும் ஒரு நல் மனசாட்சியோடு கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து தம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை நீதிமான்கள் ஆக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கிறேன். என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பி இருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது. பார்த்தீங்களா? என் சுபாவத்தையே மாற்றுங்கிறார். நானும் உமக்கு காத்திருக்கிறேன் தேவனே. இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். என் அன்பு நண்பர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில் வாழ்வோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட இசைந்து அவரோடு கூட வாழ்ந்து அவரோடு கூட நடந்து அவரோடு கூட நாம் இணைந்து இருக்கும் பொழுது, அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, அவரோடு எப்பொழுதும் ஒப்புரவாகி அவரோடு கூட வாழும் பொழுது பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு மகிழ்ச்சி தான். நல் மனசாட்சி, குற்றமில்லாத மனசாட்சி, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறதான மனசாட்சி ஒவ்வொருவருக்கும் மிச்சம் அவசியமாக இருக்கு. ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரம தகப்பனே, எங்களோடு பேசி உடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாவீது தன் பாவங்களுக்காக கதறி அழுத பொழுது அந்த பாவங்களெல்லாம் நீர் மன்னித்தீர், அவருக்கு புது வாழ்வு கொடுத்தீர். அப்படியே எங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். உங்கள் குமாரனும் எங்கள் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் எப்பொழுதும் உம் அண்டைக்கு வருவதற்கு தைரியமுள்ளவர்களாக இருக்கிறோம். அவரே எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு நல்ல பிரதான ஆசாரியராக இருக்கிறபடியினால் இதோ நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலையை கொடுத்து நல் மனசாட்சியை தாரும். உம்மோடு இசைந்து வாழ கிருபை செய்தார்கள். அவர்களை ஆசீர்வதியும். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். God bless you and bless you abundantly.